தெனாலிராமன் ஊரில் இல்லா சமயம் சிலர் கூறிய யோசனைப்படி ராஜா ஒரு போட்டி வைத்தார். போட்டியில் பங்கு பெறுபவர்கள் வளர்க்கும் பூனையை நன்றாக வளர்த்து போட்டியில் வென்றால் பல பரிசுகள் என்று அறிவித்திருந்தார். போட்டியில் பங்கு கொள்பவர்கள் பூனைக்கு பால் கொடுக்க தலா ஒரு பசுமாடும் அதை பராமரிக்க மாதம் குறிப்பிட்ட தொகையும் கொடுக்க ராஜா உத்தரவிட்டார். 3 மாதங்கள் முடிவில் போட்டியில் பங்கு பெறுபவர்கள் தங்கள் பூனைகளுடன் வந்து காண்பிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. 2 நாட்களுக்குப் பிறகு வந்த தெனாலிராமனும் போட்டியில் பங்கு கொண்டான். சலுகைகள் பெற்றுக் கொண்டான். போட்டி அன்று எல்லோரும் அவர்களது வளர்ப்பு பூனைகளோடு வந்து பங்கு பெற்றனர். கடைசியாக நுழைந்த தெனாலிராமன் கையில் இருந்த நொஞ்சான் பூனையை பார்த்து எல்லோரும் நகைத்தனர். ராஜா தெனாலிராமனிடம் பூனையின் அந்த நிலைமையின் காரணம் என்ன என்று கேட்டார். என் பூனை பால் குடிக்க மாட்டேன் என்கிறது என்று தெனாலிராமன் அதை நிரூபிப்பதாக கூறி அவன் கொண்டு வந்த பையிலிருந்து ஒரு தட்டை எடுத்து பூனை முன்பு வைத்தான். அவன் கொண்டு வந்த பாலை பூனை பார்க்கும்படி அதில் ஊட்டினான். பிறகு பூனையை அந்த தட்டின் அருகில் எடுத்து நிறுத்தினான். அவன் கையை எடுத்ததும் பூனை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஒரு சொட்டு பால் கூட குடிக்காமல் தாவி குதித்து ஓடிவிட்டது. ராஜாவிற்கு வியப்பாக இருந்தது. அப்பொழுது தெனாலிராமன் அந்த போட்டி எவ்வாறு தேவையற்றது என்று விளக்கினான். போட்டியில் பங்கு பெற்றவர்கள் வேறு எந்த உருப்படியான பணியிலும் ஈடுபடாமல் இந்த போட்டிக்காக வளர்த்துக் கொண்டது பொறாமையையும் சோம்பேறித்தனத்தையும் தான். அது மட்டுமல்லாமல் பசுமாடுகள் பராமரிக்க என்று வேறு செலவி என்பதை விவரித்துக் கூறி ராஜாவின் தவற்றை நாசுக்காக புரிய வைத்தான். ராஜா வியந்து தெனாலிராமனின் சாதுர்த்தியத்தை வெகுவாக பாராட்டி பரிசுகள் அளித்தார். அவனுக்கு கொடுத்த பசுமாட்டை அவனுக்கே பரிசாக அளித்தார். மற்றவர்களுக்கு அவர்கள் பசுவை திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டு உரிய தண்டனைகள் அளித்தார். பொருள் நேரம் வீணடித்ததற்காக அது சரி. பாலை விரும்பி குடிக்கும் பூனை பாலை பார்த்ததும் ஓடியதின் ரகசியம். முதலில் அந்த தட்டில்தான் அந்த பூனைக்கு தெனாலிராமன் ஊற்றியது கொதிக்க கொதிக்க வைத்த பால். ஆவலுடன் நாக்கை வைத்து சூடு பட்டு கொண்ட பூனை அன்றோடு பாலுக்கு குட்பாய் சொல்லிவிட்டது. சில நேரங்களில் ஷாக் ட்ரீட்மெண்ட் தவிர்க்க முடியாது. உண்மையை